ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி, எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4 வெங்காயம் நீள்வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கின அப்புறமா நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி திரி இருந்தால் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, புதினா கொத்தமல்லி 2 கை அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கின அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி நான் 3 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தக்காளியெல்லாம் குழஞ்சி வந்திருக்கும். நீங்கள் தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சியும் சேர்த்திக்கலாம். அதுவும் டேஸ்ட் சேமாக தான் இருக்கும். நல்லா தக்காளியெல்லாம் வதங்கின அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 5 விசில் மட்டனை வேக வச்சு வச்சுருந்தோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg மட்டன் எனக்கு எடுத்திருக்கேன். இந்த மட்டன் வேக வைக்கிற போது கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வச்சுருந்தேன். மட்டன் ஆட் பண்ண அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா இந்த மசாலாலாம் இந்த மட்டனில் இறங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஊறிடுச்சுன்னா உதிரியாக வராது. அதனால் இந்த பிரியாணிக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிற போது ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்த்தி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சப்புறமா பாஸ்மதி ரைஸ் நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பதில் வீட்டில் நார்மலாக நம்ம குக் பண்ணுற அரிசியும் சேர்த்திக்கலாம். இல்லை சீரக சம்பா அரிசி, உங்கள்கிட்ட எந்த அரிசி அவைலபிளாக இருக்கோ அந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் தண்ணி அளவு சேம் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அரிசியெல்லாம் போட்ட அப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விடுற போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்ட அப்புறமா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிண்ட வேண்டாம். ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நல்லா விசிலெல்லாம் கூல்டவுன் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் நல்லா குழையாமல் உதிரியாக கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எல்லாம் ரெடிங்க, வாங்க சாப்பிட்லாம். நான்வெஜ்னாவே இலையில் சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல வாழை இலையில் மட்டன் பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக முட்டையும் இருக்கணும். அதனால் 2 முட்டை வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சடி. பிரியாணிக்கு நீங்கள் சால்னா செஞ்சுருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி மட்டன் தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.